இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 51 அதனுடைய 8வது வசனம், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தாங்க முடியாத அளவிற்கு நான் சோர்ந்து போய் இருக்கிறேன். ஏதோ ஒரு கவலை என்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு பாரம் என்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையிலே அழுது அழுது கண்ணீரே என் கண்களில் இருந்து வருவதில்லை. ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி இருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் கேட்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். அநேக காரியத்தை நினைத்து நீங்கள் உடைந்து போயிருக்கலாம். உங்களுடைய இருதயமே உருக்குலைந்து போன நிலைமையில இருக்கலாம். ஏன் எனக்கு இந்த சோகங்கள், ஏன் எனக்கு இந்த பாரங்கள், ஏன் எனக்கு இந்த கவலைகள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு போராட்டங்கள், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று சொல்லி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு 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 வருத்தத்தையும் பாரத்தையும் சுமந்தவர்களாய் நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய அங்கலாய்ப்பை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். நொறுங்கி போன உங்க வாழ்க்கை, உடைந்து போன உங்க வாழ்க்கை, உருக்குலைந்து போன உங்க வாழ்க்கைய ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் கேட்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். இதுவரை இல்லாத ஒரு சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு மகிழ்ச்சி உங்களுடைய இருதயத்துல தங்கி இருக்கும்படி, உங்களுடைய வாழ்க்கையில தங்கி இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை நீங்கள் கேட்க போகிறீர்கள். என அன்பான தேவ பிள்ளையே, அழுகையின் சத்தம், குமுறலின் சத்தம், கவலையின் சத்தம், அங்கலாய்ப்பின் சத்தம் தான் இதுவரை நீங்க கேட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை நீங்கள் கேட்க போறீங்க. ஒரு சந்தோஷத்தின் சத்தத்தை நீங்கள் கேட்க போறீங்க. நொறுங்கி போன உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எந்தெந்த காரியத்துல நீங்கள் அற்புதங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அற்புதம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அதிலே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் காணும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் கேட்கும்படி செய்யும். நொறுங்கி போன எலும்புகள் களிகூறும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நெருக்கப்பட்டு இருக்கலாம், நொறுங்கி போயிருக்கலாம், உடைஞ்சு போயிருக்கலாம், ஆண்டவரே, வழியே இல்லாத அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு களிகூறுதலையும் ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் உங்கள் காணும்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படி ஆகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.